ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இவர் அமித்ஷா பேசின ஒரு விஷயம் பாபா சாஹேபை பற்றி பேசின ஒரு விஷயத்தை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க எல்லோரும். இங்கே அம்பேத்கரை எல்லாருமே, நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நேஷன் வைடாகவே அவரை ட்ரம்ப் கார்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க வேணுங்கிறப்போ. யார் தலித்தோட அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களோட நல்லதுக்கோ யார் யூஸ் பண்ணுறாங்க? யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பட் வேணுங்கிறப்போ எப்படி புரட்சித் தலைவர் அசம்பிளி எலெக்ஷன் போது ஸ்டேட்டில் எல்லோரும் எடுத்துக்கிறாங்களோ அது மாதிரி தான் நேஷ்னல் வைடாக அவர். ஆனால் அவர் கண்டெஸ்ட் பண்ணப்போ, பாபா சாஹேப் கண்டெஸ்ட் பண்ணப்போ யார் அவரை ஜெயிக்க வச்சாங்க? இதே பப்ளிக்கே ஜெயிக்க வைக்கலையே. இப்போ இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டின்னு அவர் இந்த இயர் 1936 15th ஆகஸ்ட் அவர் ஆரம்பித்தார். பட் அதே 15th ஆகஸ்ட் 47 நமக்கு இது கிடச்சிது, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. பட் அவர் இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டின்னு ஆரம்பித்ததுக்கு என்ன சப்போர்ட் கிடச்சிது? அப்பவும் கிடைக்கல. அவர் அவ்வளோ தூரம் அப்போ அவர் இருக்கிறப்பவே நிறைய எதிர்ப்பில் தான் அவர் இருந்தார். இப்போ இவ்வளோ பேசுகிறவங்க இங்கே என்ன அந்த வேங்கை வயல் இன்சிடெண்ட்டுக்கு எங்கே ட்ரேஸ் அவுட் பண்ணாங்க? அந்த கல்பிரிட்ஸ் யாருன்னு ஏதாவது ட்ரேஸ் அவுட் பண்ணாங்களா? இல்லை. அதே மாதிரி நான் ஒரு ஆள் தான் சொல்லியிருந்தேன். டெப்டி சிஎம், நம்ம ஆனரபிள் டெப்டி சிஎம் உதயாநிதி வேகமாக சொல்லிட்டு போனார்ல, அம்பேத்கரோட புக் ரிலீஸ், அம்பேத்கரை பற்றின புக் ரிலீஸும் போது மிஸ்டர் விஜய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது, அவர் லான்ச் பண்ணது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அது சினிமா நியூஸ்ன்னு சொன்னார். அது சினிமா நியூஸ். அப்போ அம்பேத்கர் ஒரு ஆக்டராக நான் தான் கேட்டிருந்தேன். அதை யாராவது அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்களா? இல்லையா? நான் அந்த வீடியோ வேணால் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ அந்த ஷார்ட்ஸை கட் பண்ணி கூட போட்டு அதை முடிஞ்சால் பாருங்கள். அதை எல்லோரும் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். இவங்க யாருமே என்றைக்கும் அம்பேத்கரை வாயில் வெறுமனை பேசுகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல வேலை எங்கே நடக்கணுமோ அவங்கள ஆனர் பண்ணுறதுனா அவங்க சொன்ன சில பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ண பார்க்கணும் எல்லோரும். அது இல்லை. ஓகே, எல்லாருக்கும் பாய்.